காதலுக்காவது உதவ கூடாது. என்ன உதவி வேணும்? இந்த பொண்ணுங்க எந்த மாதிரி ஆம்பளைங்க விரும்புவாளுங்க? ராஜா காலத்துல இருந்து ரஜினிகாந்த் காலம் வரைக்கும் பொம்பளைங்க வீரமான ஆம்பளைங்களை தான் விரும்புவாங்க. ஆக்ஷன் ஹீரோவுக்கு தான் மதிப்பு. எப்படியா நான் வீரத்தை காட்டுறது? அது உங்ககிட்ட இருந்தா தானே காட்டுறது. சொல்லியா? அதுக்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை தானா அமையணும். எப்படியா? இப்படித்தான் ஒரு தடவை நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன். அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? தெரியும். பஸ் வந்து நீ ஏறி போயிட்டியா? ஒரு அழகான பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல. அப்ப திடீர்னு ஒரு முரடை வந்து நின்னான். திடீர்னு அந்த முரடை அந்த பொண்ணு மேல கைய வச்சான். அவ்வளவுதான். எனக்கு எங்க இருந்து வீரம் வந்ததுன்னே தெரியும். உனக்கு வீரம் வந்ததே பெருசு. அது எங்க இருந்து வந்தா என்னையா? மேல சொல்லியா? சொல்றதை கேளுங்க சார். வீரம் வந்ததா? அந்த முடனை அடின்னு அடிச்சு சாத்தி புரட்டி கீழே தள்ளிட்டேன். அந்த பொண்ணு அசந்து போயிட்டான். அவ உடனே ஓடி வந்து என்ன கட்டி புடிச்சு இச்சு இச்சு இச்சுன்னு மாறி மாறி இந்த கணத்துல முத்தம் கொடுத்தான். அப்ப விழுந்த குழிதான் இது. இது முத்தத்துல விழுந்த குழி மாதிரி இல்லையே, மொத்தத்துல விழுந்த குழி மாதிரி இருக்குது. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படின்ற நடக்கும். போதும். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல வேணாம். எனக்கு வீரம் கண்ணா பின்னால் வர ஆரம்பிச்சிருச்சு. ரமாதேவி, எங்கே நீ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்? உதவி ஆசிரியரே, வீரத்தை காமிச்சா பொம்பளைங்க அடிபணிஞ்சிருவாங்களா? கண்டிப்பா. அந்த காலத்துல வீரனுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? புளிய சாகடிச்சு அதோட பல்ல கொண்டு வந்து காதலி கழுத்துல கட்டுவாங்களாம். புலி பல்லுக்கு நான் எங்க சார் போவேன்? ஆமா, பூனைக்குட்டி பல்லுக்கே உனக்கு வக்கு இல்ல சார். நான் அந்த குஸ்திலாம் நல்லா போடுவேன். அப்ப நீ காதலிக்கிற பொண்ண சண்டைக்கு கூப்பிடு. அந்த பொண்ணா? நீ போடுற சண்டைய பார்க்க கூப்பிடு. யாரா முதறது? அதான் சவால் விடுத்துறானே பயில்வான் பூதலிங்க, அவன் கூட சண்டை போடு. ஐயோ, பூதலிங்கம்மா அந்த ஆளு பெரிய ஆச்சா சார். சண்டை போடுறதுக்கு சக்தியை விட புத்தி தான் வேணும். அந்த ஆளோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்க. அதுல தட்டு அந்த ஆளு அவுட்டு. அந்த ஆளு வீக்னஸ் என்ன சார்? அதை நானே சொல்லணுமா? இன்னும் கொப்பனா சொல்லுவாரு. அந்த ஆளுக்கு வருத்த கோழினா உயிர். நீ என்ன பண்ற? ஒரு வருத்த கோழி தொடைய வாங்கி கொஞ்சம் ஜோப்புல வச்சுக்கிற. சண்டை போடும் போது அந்த ஆளு மூஞ்சிக்கு நேரம் எடுத்து அந்த கோழி தொடைய காட்டு. அவ பார்த்து அப்படியே மயங்கி நிப்பான். ஒரே தட்டு மண்டையில. அந்த ஆளு பிளாட். இதெல்லாம் நடக்குமா சார்? கண்டிப்பா. நானே ஒரு தடவை இப்படித்தான் அந்த ஆளு ஏமாத்தி ஜெயிச்சிருக்கேன். உடனே ஒரு பொண்ணு ஒடியாந்து என்ன கட்டி பிடிச்சி போதும் போதும் போதும். இதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். வாய மூடுங்க. ஏ பூதலிங்கம், வாடா சண்டைக்கு. வசந்தா, ஓடாத இரு, நான் வரேன். வசந்தா, ஐயோ மூக்கு துச்சா? ஏன் வசந்தா கல்யா குத்துற? நீ உன்னை என்ன பண்றேன் பாரு. என்ன வசந்தா, ஸ்கூலுக்கு வரலையா? ஏன் அழற? என் வசந்தா மேல கை வைக்கிற இறக்கையா? ஏண்டா? வசந்தா என் அக்கா மக, நான் கட்டிக்க போற முறை பொண்ணு. அவன் மேல கைய வச்சா பொண்ணு போடுற பொண்ணு. இறக்கையா? முடியாதுடா. முடியாதா? பின்ன அவன் அக்கா பொண்ணு மேல கை வச்சான், அதான் அடிச்சா. உங்க அக்கா பொண்ணு மேல கை வச்சா அடிச்சிருவியா? அவன் என்ன பொண்டாட்டியா? நீ அவனுக்கு தாலியா கட்டி இருக்க? ஓஹோ, தாலி கட்டினாதான் நீ ஒத்துக்குவியா? ஐயோ, கோயிலுக்கு வாயா. கோயிலுக்கு வாயாவா? கழுத்தை நீட்டு, குனி. நிறுத்துடா. இதையும் விளையாட்டு நினைச்சுக்கிட்டியா? பின்ன என்னக்கா, இவர்தான் சொன்னாரு தாலி கட்டினாதான் என் அக்கா பொண்ணுன்னு ஏத்துக்கு வரான். இவர்தான் புத்தி இல்லாம சொன்னாருன்னா நீங்க தாலி கட்டிடுறதா? இதுல என்னக்கா தப்பு? எப்ப இருந்தாலும் வசந்தா நான் தானே கட்டிட்டு போறேன். அது சரிப்பா. உனக்கு இவதான், இவளுக்கு நீதான். இதை யாராலுமே மாத்த முடியாது. ஆனா அது எப்ப நடக்கணுமோ அப்ப நானே நடத்தி வைக்கிறேன். இப்ப இதை எடுத்துடலாம். மாமங்கார வந்திருக்கல, எந்திரிச்சு சோறு போடு. என்ன பெருசா மிரட்டுற? நான் மிரட்டாம உன்னை யார் மிரட்டுவான்? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்ன குறைச்சல்? உனக்கு என்ன குறைச்சல்னு சொல்லு. எதிரேட்டு குண்டு கணேசன் இருக்கானே, அவங்க அக்கா பொண்ணுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கறேன் தெரியுமா? நீ எனக்கு என்ன வாங்கி கொடுத்திருக்க? உனக்கு என்ன வேணும் சொல்லு. மாமா மாமா, எனக்கு ஒரே ஒரு பட்டு பாவாடை வாங்கிட்டா மாமா. அவ்வளவுதானே? இதோ வரேன். டேய், சாப்பிட நேரத்துல எங்கடா போற? வந்து சொல்றேன். ஏண்டி, உன் மாமா என்னமோ ரொம்ப கோச்சுக்கிட்டு போறா?
ஒரு பட்டு பாவாடை கேட்டேமா, வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போச்சு. அவங்கிட்ட ஏண்டி பட்டு பாவாடை கேக்குற? அவன் எப்படி வாங்கி கொடுப்பான்? அவன் என்ன சம்பாதிக்கிறானா? காலையில போனவன் இன்னும் வரலையே, எங்க போனானே தெரியலையே. வசந்தா, பட்டு பாவாடை கேட்டல, இந்தா. டேய் விஜய், உனக்கு ஏன் எவ்வளவு பணம்? அம்மா, எங்கடா போய் வேலை செஞ்ச? அதெல்லாம்